எப்படா இந்த ஏவாக் பிரதர்ஸ் பிரிவானுங்க? அவர் பின்னால வேற சோலோ சாங் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி. இன்னைக்கு எப்படி ஏவாக் பிரதர்ஸ் நாசமா பண்ணலாம்? யோகி பி கூட ஒரு இன்னொரு மியூசிஷியன் தமிழ் ஆர்டிஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குன்னா அது ஏவாக் பிரதர்ஸ். என்னடா இவ்வளோ தூரம் அங்கே போய் அங்கேயும் இவ்வளோ நம்ம பேர் போட்டிருக்குமே, கரெக்டான ரெக்கக்னிஷன். எல்லாம் போயிட்டாங்க படத்தில் பட, நீங்கள் மட்டும் தான் உங்களுக்கு இன்னும் போவே இல்லை, நான் கூப்பிட்டாங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க. நான் பண்ணுறது எவ்வளோ இது பண்ணாலும் என்ன இருக்குது, ஐயா நீங்கள் ஏவாக் பிரதர்ஸ் தானே அப்படின்னா, ஆமாம் டே எப்படி இருக்கீங்க, ஒன்று நல்லா செருப்பால் அட்டிக்கணும்னு சொல்லி. என்ன சொல்கிறது, இது வந்து ஆரம்பிக்கிறது முன்னுக்கு வந்து இந்த ரிஷி கேட்டான், நான் என்ன படம் ப்ரொமோட் பண்ண வந்திருக்காரான்னு. என்னடா இந்த மனுஷன் என்னென்ன பண்ணியிருக்காரு வாழ்க்கையில், நீ இது மட்டுமா யோசிக்கிற சொல்லியிருந்தேன். பட் அதான் இப்போ வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அதான் கேள்வியாக இருந்தேன், எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலைன்னு சில பேர் கேட்டிருப்பாங்க. நான் கேட்கல. பட் மதன், நீங்கள் தான் நல்லா பாடுறீங்க, நல்லா ரேப் பண்ணுறீங்க, நவீன் கூட சேர்ந்து ஒரு பெரிய பிராண்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த கொழுப்பு? இந்த கேள்வி மட்டும் இல்லை, நான் போராட்டத்தில் எல்லா இடத்துலையும் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரம் டே ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக் பாட்டு செய்யலான்னு தான் வந்தோம். வி ஆர் ஃப்ரம் ஜோஹோ. ஸோ கேலுக்கு ட்ராவல் பண்ணி வந்தோம் பாட்டு செய்யணும்னு சொல்லி. நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹிப்ஹாப் பாட்டு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எவ்ரிதிங் இவனுக்கு என்ன ஹிப்ஹாப் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த டைமில் வந்துட்டு இவனுக்கு ஆர்என்பி பாட்டு பாடிக்கிட்டு மெலோடி சாங் செஞ்சுக்கிட்டு லைக் நாட் அப் டு த ட்ரெண்ட் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடியோவில் ரிஜெக்ட் பண்ணாங்க. இல்லை ப்ரோ, இந்த மாதிரி பாட்டுங்க ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, மெலோடினா அதுக்கு கரெக்டாக அதோட என்ன சொல்லுவாங்க கீழே பாடணும், அதெல்லாம் ஹிப்ஹாப்னா ஒரு மாதிரி ரேப் அண்ட் எவ்ரிதிங் அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஐ திங்க் நீங்கள் அந்த மாதிரி ஏதோ செஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், நம்ம இங்கே செய்யலாம் அப்படின்னு ஒரு 4-5 ஸ்டூடியோ ஏறி இறங்கி. ஏன்னா அந்த டைமில் வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் எஸ்பிஎம் நான் வந்து இங்கே கேலுக்கு வந்திருந்தேன் எவ்ரிதிங். அந்த டைமில் வந்து நாங்கள் கேலுக்கு வர்றதுக்கே நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, பார்ட் டைமாக வந்து நான் வந்து ஸ்கூல் முடிச்சோடனே வந்து மெக்டானலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நவீன் வந்து ஏஎன்டபிள்யூவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 2 பேரும் காசு சேர்த்து தான் வந்து சட்டர்டே சண்டே லீவ் கொடுப்பாங்களே. ஸோ அந்த காசு எடுத்துகிட்டு கேலுக்கு ட்ராவல் பண்ணி ஸ்டூடியோவாக ஏறி இறங்குவோம். நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எவ்ரிதிங். ஃபைனலாக ஒரு ஸ்டூடியோவில் வந்து இந்த மாதிரி செய்கிறது ஓகே, ஒரு மாதிரி இவனுங்க ஏதோ பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னா எவ்ரிதிங். அது மூலிமா ஒரு 7-8 பாட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்பயும் ரீச் இல்லை. நான் ரீச் பண்ணுறதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஹோல் மனிஷாவுக்கு ரீச் பண்ணுறதுக்கே ஒரு 10 வருஷம் எடுத்துச்சு. ஒரு பாட்டு அப்போ செய்வீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க ஒரு ஏவாக் பிரதர்ஸ் ஒரு ஜெர்னி பார்ப்போமே. ஸோ ஒரு பாட்டு செய்கிறீங்க. இப்போ எப்படி ஜேபியிலேருந்து ட்ராவல் பண்ணுவீங்க, கேஎல் ஸ்டூடியோஸ் இருக்குது. ஸோ இங்கே ரெக்கார்ட் பண்ணுவீங்க, அவங்க ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க. யாராவது ஒரு ஆள் மியூசிக் செய்வாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடத்துல இருக்கும். மியூசிக் செய்கிறவங்க சில பேர் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க, சில மியூசிக் பண்ணுறவங்க மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மிக்சிங் மாஸ்டரிங் அதுக்கு ஒரு ப்ராசஸ். அது நீங்கள் ஆல்ரெடி அந்த பாட்டை வச்சிருப்பீங்க. இப்போ இது எப்படி கேட்குறேன், ஒரு ஐடியா தான். சும்மா வந்து இப்போ இதான ஐடியா. இது வந்து ஐடியா நீங்களும் நவீனும் வந்து ஜேபியில் ஒரு இந்த மாதிரி இப்போ மோத்தோலாம் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டே போகிற சில கைங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நாங்களும் ஒரு கை. ஸோ அந்த மாதிரி பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சுருப்போம். அது என்ன பண்ணுவோம், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சத்தரி வரணும்ல கேளுக்கு வந்துட்டு கம்போசர்கிட்ட பார்த்துட்டு, எனக்கு இந்த மாதிரி டியூன், இந்த டியூன்னு இதான் கோரஸாக வரப்போகுது. இப்போ எனக்கு தனியாக ஒரு டியூன் இருக்கும், நவீனுக்கு தனியாக ஒரு டியூன் இருக்கும். எப்படின்னா இப்போ சில சமயம் நடந்து போயிட்டு இருப்போம், இங்கேருந்து அம்மாவுக்கு பசாருக்கு ஜாமான் வாங்கி கொடுக்குறதுக்கு. அந்த டைமில் வீட்டில் காடியெலாம் இல்லை. நான் Form 5 படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் காடி இல்லை. வீட்டில் மோத்தோ மட்டும்தான், அதுவும் அப்பாவோட மோத்தோ. அது ரோசா வச்சு. ஸோ அப்பப்போ நானும் நவீனும் நடந்தான் போவேன் வருது. அப்போ பசாருக்கு அம்மா ஜாமான் வாங்கிட்டு இருந்தாக்கா நாங்கள் நடந்து தான் போயிட்டு பெஸ்ட்மான் ஒரு இடம் இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட, அங்கேருந்து பையெல்லாம் தூக்கிக்கிட்டு நடந்து வருவோம்ல. அந்த டைமில் இந்த ஒரு ஐடியா, இந்த மாதிரி டியூன் வந்திருக்கு. ஃபோன் இருக்கும் கையில், அம்மாவோட ஃபோன் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம், என்னவாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி டியூன் இருந்தால் உடனே ரெக்கார்ட் எவ்ரிதிங். இந்த மாதிரி நிறைய பண்ணி அதோட பாட்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு கோரஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த இத்தனை டியூன் எது கோரஸ் மாதிரி ஃபீல் பண்ணுது, இதை மட்டும் வச்சுக்குவோம். இந்த சத்தரி போகிறோம்ல, அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லுவோம், எனக்கு இதுதான் வந்து கோரஸாக வரப்போகுது. அந்த மியூசிக் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா, அந்த கோரஸை ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அதோட அதே மியூசிக் காப்பி பேஸ்ட் தானே பண்ண போகிறாங்க, அதில் நம்ம வேர்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணிச்சு. ஸோ எல்லா பாட்டுக்கும் கோரஸ் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ ஒரு எஸ் கோரஸ் அது மெயினான விஷயம். அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா என்ன வேணால் செஞ்சிடலாம். கோரஸ்ன்ற விஷயம் வந்து ரிப்பீட்டேட்டிவ்ல வரும். வேர்ஸில் இருக்கிற விஷயம்லாம் வந்து அது நீங்கள் வந்து எலபரேட் பண்ணி இதை என்ன பண்ணீங்க போனீங்க. இப்போ லவ் மேட்ரு வந்து நான் வந்து ஏமாந்துட்டேன்றது வந்து கோரஸ், எப்படி ஏமாந்துட்டேன்றது வேர்ஸில் வரும்.
அப்புறம் திருப்பி குறை சொன்னா ஏமாந்துட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த பாட்டு மாதிரி என்னால் மறக்க முடியவில்லை, அவளுக்கு வழிகள் தெரியவில்லை, என் மனது தாங்கவில்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது வந்து கோரஸ். ஆ இந்த மாதிரி 2 பேருமே சில சமயம் நவீன் ஐடியா சொல்லுவேன், சில சமயம் நான் ஐடியா சொல்லுவேன். ஸோ 2 பேருமே மிக்ஸ் பண்ணி ஓகே இது கொஞ்சம் மாற்றிக்கும், இது மாற்றிக்கும், இது போட்டுக்குவோம் சொல்லிட்டு எடுத்து கோரஸோட போவோம். அப்புறம் தான் வேர்ஸ் செய்வோம். இப்போ வேர்ஸில் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் பூவாக இவள் பூ போலி அந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரிலாம் இருந்தால், இந்த மாதிரிலாம் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணாங்க எவ்ரிதிங். எஸ் இதுதான் இப்படி தான் மியூசிக் எவ்ரிதிங். இந்த மாதிரி நிறையா மியூசிக் அது இதுன்னு செஞ்சு ஒரு ரெக்கனைசேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் எடுத்துச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டு ஆன் ஏர் போன பாட்டு அது வந்து எங்களோட 15வது பாட்டு. அத்தனை பாட்டு செஞ்சுட்டு பிறகு அவ்வளோ பாட்டு சென்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் போயிட்டீங்க, பாட்டு செஞ்சுட்டீங்க, அவர் அவுட்புட் கொடுத்துருவாரு. அங்கிருந்து என்ன நடக்கும்? அங்கேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் தனியாக வந்து ஒரு ஸ்டாம்ப் ஃபைலில் கொடுப்பாங்க, நம்ம வோக்கல்ஸ் வந்து தனியாக ஒரு ஃபைலில் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுவாங்க. அவங்க தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்களோட இன்னொரு கூட தான் அவங்க மிக்ஸ் பண்ணி மாஸ்டர். சில பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சிங் மாஸ்டரிங்னா எதை வச்சு நீங்கள் சொல்லலாம்னா, சில பாட்டில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சரியான லவுடாக இருக்கும், வோக்கல் கேட்காது. அது வந்து மிக்சிங் மாஸ்டரிங் ப்ரொசஸ். ஸோ இது எல்லாமே கரெக்டாக கேட்டு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செய்கிறவங்க மிக்சிங் மாஸ்டரிங். நம்ம இதுக்கு மேலே போய்ட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபரை பார்த்து அவங்கள்ட்ட சொல்லி ஃபோட்டோ பிடிக்க சொல்லி, அப்புறம் ஒரு எடிட்டர் பார்த்து அவங்கள்ட்ட இந்த ஃபோட்டோ கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், இதெல்லாம் போட்டு பின்னாடி வந்து ஹேவாக் பிரதர்ஸ் போடு, பாட்டோட டைட்டில் வை, இந்த பாட்டுக்குன்னு தனியாக வந்து ஒரு டைட்டில் ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு இன்னும் பெரிய வேலைலாம் இருக்குது. எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஃபைனான்ஷியலி இங்கே போயிட்டு வரதுக்கே பெஞ்சிருது பாருங்க. ஸோ என்ன பண்ணுவோன்னாக்கா, ஒரே ஒரு போஸ்டர் அதை ஃபுல்லாக 4 மினிட்ஸ் கிழித்து வச்சுரு, பாட்டை தூக்கி உள்ள போட்டுரு. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு எவ்ரிதிங். எல்லாரும் மியூசிக் வீடியோ ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சீன்ஸ் நாங்கள் ஜொஹாவில் இருக்கனால எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இண்டஸ்ட்ரி இங்கே இருக்குல்ல, ஸோ எதாவதுனா நான் ஒடியாரணும், இங்கே வரைக்கும் ஒடியாந்தால் தான் இங்கே கிடைக்கும். கடைசியாக வந்து ஒரு டீம் வந்து அப்ரோச் பண்ணாங்க காதலன் பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கு. அந்த ஷூட்டில் தான் வந்து உண்மையிலேயே எப்படி ஷூட் பண்ணுவாங்க, ஒரு மியூசிக் வீடியோ எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன், பார்த்தேன் என்ன வருது. அப்புறம் நாங்கள் வந்து பெயின் கில்லர்னு ஒரு பாட்டு வந்து ரெடி பண்ணோம். இந்த பாட்டு மேமா எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு மாதிரி, ஓகே இது ஒரு மாதிரி லெத்தோ பண்ணோம், இது ஒரு மாதிரி ஸ்டைலில் இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணோம், நானும் நவீனும் வந்து அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி சொந்தமாக ஷூட் பண்ணுறது, யாரை போய் பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாமா, அவங்கள பார்க்கலாம், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணிட்டு பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னு தெரியாது, பண்ணுறோம். இந்த மியூசிக் வீடியோ நம்மளே சொந்தமாக ஷூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உட்காந்து கதை எழுதினேன். நிறையா கதை எழுதுனேன். நான் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன், அம்மா அந்த கதை, என்னடா இது ஏற்கனவே அந்த படத்தில் பார்த்தோம் இதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்டா இந்த மாதிரி நிறையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய காமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதில் இந்த பேஸ்ட் சூஸ் பண்ணி தான் பெயின் கில்லர்னு ஒரு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணோம். அதுதான் இப்போ எங்களோட ஹேவாக் பிரதர்ஸோட கூட வியூஸில் இருக்கிற ஒரு மியூசிக் வீடியோ. அங்கே ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஜேர்னி. அதோட ஒன்று சொந்தமாகவே டைரக்ஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது வேணும், இப்படி இந்த ஷாட் வேணும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் ஆளுங்க செய்கிறத பார்க்குறோம், அவங்க நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட இன்னும் ஒரு பெரிய ஒரு டீமில் இருக்காங்க. ஸோ தே ஹேவ் ப்ராப்பரான எல்லா விஷயமும் இருக்குது அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்களோ அந்தந்த விஷயத்த நம்ம இன்னும் பெட்டராக செய்யணும் அப்படி சொல்லி ஒன்றா கற்று அப்படி இப்படின்னு ஒரு 7 to 8 ஒரு 8-9 மியூசிக் வீடியோ கிட்ட செஞ்சுட்டோம். நான் வந்து ஹேவாக் பிரதர்ஸை வந்து சில வெளியில் எப்படி பார்க்குறாங்க தர நான் ஒரு இதில் பார்க்குறேன். நீங்கள் ஒரு ஹேவாக் பிரதர்ஸ் பாட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காராட், என்னால் ஹேவாக் பிரதர்ஸ் பாட்டு கேட்குறான், அது ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. அப்படி ஆரம்பிச்ச ஹேவாக் பிரதர்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது க்ரோத் வருது. க்ரோத் சொல்கிறத விட இது வந்து தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் நான் ஒரு 10 இயர்ஸாக பார்க்குறேன், ஒரு ஹேவாக் பிரதர்ஸ் பாட்டு கேட்டாலே வந்து நீ காராட், நீ வந்து கொஞ்சம் படிக்க மாட்ட, நீ சேட்டை பிடிச்சவன், நீ லேப்பா பண்ணுற வாழ்க்கையில் எதுவும் எந்த எஸ்பிரேஷன் கோல்ஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு பையன் மட்டும் தான் ஹேவாக் பிரதர்ஸ் பாட்டு கேட்பான். அது க்ரோ ஆகுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம். சில பாட்டுக்கு வந்து வைரல் ஆகுது, சில பாட்டுக்கு நல்லா பேசப்படுது. அந்த பாட்டு வந்து அந்த ஹேவாக் பிரதர்ஸோட இமேஜை வந்து அதுவே மாற்றுது. எந்த லெவலுக்கு போகுதுன்னா, ஒரு ஷாஹித் கபூர் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போடும் போதே ஹேவாக் பிரதர்ஸ் பாட்டை டேக் பண்ணும் போது இது இப்போ ஷாஹித் கபூர் என்ன காராட்டா, ஷாஹித் கபூர் என்ன புலிங்கோசா இல்லையே. இந்த ஹேவாக் பிரதர்ஸோட பிராண்டிங் இது வந்து ஒரு 10 வருஷமாக இவால்வ் ஆகுதுன்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் 100க்கு 100 இது கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பகட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேவாக் பிரதர்ஸோட லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப
காராட்டாக இருக்கும். உன்னை குத்துன எத்துன தூக்கி போட்டு மிதிச்சேன் வெட்டுவேன் இறங்கி செய்வேன் அந்த மாதிரி பிறந்து வளர்ந்தது அது இதுன்னு ரொம்ப காராட்டாவே. ஆமாம், ஏன்னா எவ்ரிடே பார்க்க பா என்ன பாங்க இந்த பாட்டில் என்ன பா லவ் பாட செய்ய ஆரம்பிச்சு பா அந்த மாதிரி போடுங்க பாங்க அந்த போடு பாங்க அப்படின்னு வைங்க. சரி அதில் நம்மளுக்கு ஒரு இறங்குறோம் தெறிக்க விடுற அடுத்த பாட்டில் பாருங்கள் அப்படியே சொல்லி சொல்லி போய் 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 நாங்கள் எங்களையே ரியலைஸ் பண்ணாமே நாங்கள் ஸோ இன்ட்யூட் ஆகிட்டோம். எதை செஞ்சாலும் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை உள்ளுக்கு வைக்கிறது. இந்த என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி காராட்டான வார்த்தை உள்ளுக்கு அதோட இந்த மாதிரிலாம் செய்யாமல் இது எப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சுன்னா ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இது எல்லாத்துக்குமே தெரியும். 10K ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா உங்களோட நீங்கள் லிரிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நிறைய லிரிக்ஸ் அந்த மாதிரி இது பண்ண ஆளுங்களை தூண்டி விட்டு ஏன் ஆஃப் 3 அது உங்களுக்கே வந்து பேக் ஃபயர் பண்ணுச்சு. அப்போ எடுத்த டிசிஷன் தான் இதுக்கு மேலே செய்ய போகிற பாட்டு எல்லாமே நம்ம லிரிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கணும். அது ஆளுங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்சால் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பாடுவோம். ஆனால் எல்லா பாட்டுலையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி செய்ய வேண்டாம். அது ஆளுங்களுக்கு போரிங் ஆயிரும். இப்போ காராட்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அதில் உள்ளுக்கு என்னென்ன லிரிக்ஸ் நான் எழுதி வச்சுருந்தேன். பக்கத்தான நாங்கள் ஜக்கட்டைக்கு இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு குழந்தை மனசு அந்த மாதிரியான லிரிக்ஸ் இருக்கும். எவன் கெட்ட வண்ணகி இருந்தாலும் நல்ல வண்ணகி இருந்தாலும் வாழ்க்கை ஒரு முறை தெரிஞ்சுக்கோ. எவனையும் மூஞ்சி பார்த்து கேட்ட போடக்கூடாது அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுன்னு அதை யாரையும் மூஞ்சி பார்த்து எடை கூட போட இந்த மாதிரி அதான் இப்போ பேர் காராட்டாக இருந்தாலும் டைம் இந்த மாற 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 நாங்கள் சொன்னோம்ல இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து இப்போ பழைய மாதிரி தான் வேறு மாதிரி எழுதியிருப்போம். இறங்கி விட்டு என்ன சொல்லிக்கோ என்ன பண்ணிடுவேன் சொல்லிக்கோ அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம். பட் நாங்கள் என்ன பண்ணோம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஒரு டீச்சர் நேரில் பார்த்தாங்க. ஐயா நீங்கள் ஹெவாக் மதன் தானே அப்படின்னாங்க. ஆமாம் டி எப்படி இருக்கீங்கன்னு. ஒன்னெல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் ஏன் டி இவ்வளோ கோவம் அப்படின்னு. ஐ எம் அ டீச்சர். என்னோட சன்ஸ் எல்லாமே சாங் கேட்பாங்க. உனக்கு தெரியுமா நீ எந்த லெவலுக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன்னு. அவங்க ஸ்கூலில் என்னென்ன பாடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் இதாகிருச்சு எனக்கு. எனக்கு அவங்க சாதாரண ஒரு ஆண்டி நினச்சேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க ஐ எம் அ ஹேட் மாஸ்டர் யூனோ. என் ஸ்கூலில் என் பிள்ளைங்கள இது சொல்லோட எனக்கு வாஸ் லைக் சில இடத்துல தான் நம்மளுக்கு சில விஷயத்த மாற்றுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படல. அங்கே ஏற்பட்டுச்சு எனக்கு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு உங்கள் பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு உங்களோட லிரிக்ஸ் வந்து சின்ன பிள்ளைங்களாம் அது பாடும்போது எனக்கு அதான் என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸ்கூலில் எல்லாருமே சந்தோஷமாக பாடுறாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. ஆரம்ப காலத்தில் உள்ள பாட்டு அதெல்லாம் முன்னுக்கு ரொம்ப ரொம்ப முன்னுக்கு இந்த சிந்தாக்கு பூத்தாரில் இருக்கிற அவ்வளோ நல்லா இருக்கியா டியூன் வெரி நைஸ். பட் ஏன் அந்த வார்த்தை யூசி பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து ஒன்றாம பாடிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலில். எப்படி நான் ஒரு ஹெட் மாஸ்டராக ஒரு டீச்சராக பார்த்துட்டு ஐயா நல்லா இருக்கியா சூப்பர் கை தட்ட சொல்கிறீங்களா? அந்த பையன்கிட்ட எப்படி சொல்ல முடியும் டியூன் நல்லா இருக்கியா ஆனால் அந்த லிரிக் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் தான் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிறேன். அதுக்குன்னு நான் இப்போ மாற்றி சுத்தமாக வந்து ஆமாம் நான் வந்து ஃபுல்லாக க்ளீனாக செய்கிறேன்னு சொல்ல முடியாது. எந்தெந்த பாட்டு அந்த மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி செய்யணும். இந்தி வந்து சொல்ல மாட்டோம் இந்த பாட்டு 18 இதெல்லாம் சில்ட்ரன் பிள்ளைங்களாம் கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதோ இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருங்க இந்த பாட்டு வந்து ஃபார் டீனேஜர்ஸ் அந்த மாதிரி சொல்லி தான் இது பண்ணுறோன்னு வருது. ஆஸ் அ ஆர்டிஸ்ட் ஆஸ் அ ரேப்பர் முடியுதா சஸ்டெயின் பண்ண முடியுதா ஆஸ் அ ஃபர்ஸ்ட்டு? இது வந்து அஃப்கோர்ஸ் இங்கே கேட்கலாம் நான் பேங்க் பேலன்ஸ்னால் தனியாக காட்டுறேன் காட்ட வேணாம் அப்படி அந்த நான் மணி மட்டும் சொல்லலை. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ ரேப்பர் ஆஸ் அ சாரி நான் திருப்பி கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆஸ் அ தமிழ் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ தமிழ் ரேப்பர் இன் மலேசியா ஆக்சுவலி சர்வைவ் பண்ண முடியுதா? ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் ஷோ கிடையாது. ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி இது மாதிரி தான் ஷோ கிடைக்கும். எவ்ரிதிங் அதுவும் நம்மளோட இன்கம் வந்து மியூசிக்கே 100% நீங்கள் நம்பி கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரம் ஷோ கிடைக்கிறது இல்லை. அதுவும் இப்போ இந்த மாதம் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா திருப்பி அந்த மாதம் ஏன் என்னை கூப்பிட போகிறாங்க? அங்கே எங்கே தப்பு நடக்குதுன்னு சொல்கிறத விட நம்ம மலேசியாவில் நம்ம இனம் தான் ஆக சின்ன இனம்ல. அதனால் இப்போ எவ்வளோ தான் நம்ம மேக்ஸிமமாக ஒரு படமே நம்ம செஞ்சால் கூட படமும் சரி பாட்டும் இல்லையா அந்த அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் பார்ப்பாங்க. இப்போ நம்மள 100% வச்சுங்களேன் 100%ல் இப்போ ஓவரால் பீப்புள் ஹோல் மலேசியாவில் தமிழ் 100%. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு மலேசியா பாட்டு கேட்குறதே ஒரு 30% 20% பீப்புள் தான் இருக்காங்க. அந்த 20% 30% இந்த ஜெனரேட் ஆகி வர்ற காசு தான் நம்மளுக்கு வருது இப்போதைக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் இது எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுவும் வேற ஒரு லேபிளுக்கு போயிட்டு எல்லாம் கட் பண்ணி வந்து நம்மளுக்கு அது மிச்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம ஒரு பாட்டு செய்கிறோம். அந்த பாட்டுக்கு பின்னாடி ஆளும் தெரிஞ்சு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டுக்கு பின்னாடி
மியூசிக் டைரக்டர் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு பே பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடியோ புக் பண்ணுறோம், அதுக்கு தனியாக பே பண்ணணும். மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு பாட்டு செய்கிறதுக்கே ஒரு 5 to 6,000 கிட்ட ஸ்பெண்ட் ஆயிரும். நான் சொல்கிறது ரொம்ப மினிமலான ஒரு ரொம்ப பேசிக்கானது சொல்கிறேன். ஒரு நல்ல மியூசிக் நீங்கள் செஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு 3,000 to 4,000 ஆயிரும். ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு 6, 7,000 கிட்ட ஆயிரும். அதுக்கு பிறகு இப்போலாம் நீ மியூசிக் வீடியோ இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க பாட்டை. அது ஆமா. நீங்க ப்ரொமோஷன் செய்யணும். அதுக்குன்னு வந்து நீங்க தனியா ஒரு டீம ஹையர் பண்ணணும். அதாவது இப்ப நீங்க மியூசிக் வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்க தனியா 2 பேர், 3 பேர் மட்டும் வச்சு நீங்க எடுக்க முடியாது. ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 to 15,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். எடிட்டர், கலரிஸ், கலர் பண்றவங்க, அப்புறம் கேமராமேன், அப்புறம் ஆர்ட் டீம், அப்புறம் க்ரூ, அதில நடிக்கிற எல்லாத்துக்கும் நீங்க சம்பளம் குடுக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், சாப்பாடு, எத்தன நாள் ஷூட் பண்றீங்க? இப்போ ஒரு ஒரு சில லொக்கேஷன் போய் ஷூட் பண்றோம். அந்த லொக்கேஷனுக்கு காசு நீங்க இது பண்ணணும். அப்புறம் வேற என்ன? ஆ தங்க வைக்கிறீங்க. இப்போ லெட்ஸ் சே நீங்க ஒரு இடத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க. ஹோம் ஸ்டே நீங்க எடுக்கணும். இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணாலே நீங்க ஒரு பாட்டு செய்றதுக்கு எப்படியும் ஒரு 15 to 20K நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாட்டு செஞ்சு, மியூசிக் வீடியோ செஞ்சு ரிலீஸ் பண்றது. நான் இன்னும் கிராஃபிக் டிசைனர் கிட்டலாம் வரவே இல்ல. போஸ்டர் டிசைன் பண்றது. அதுக்கு தனியா காசு. ஸோ இவ்வளோ இவ்வளோ ஒரு பாட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த இத்தனை வருஷத்துல நான் ரன் பண்ணதுல மியூசிக் மட்டும் வச்சு ஒரு என்டையர் என்னோட கரியர் நான் கரியர் ஃபுல்லாக லைஃப் லாங் நான் வந்து மியூசிக் தான் செய்ய போகிறேன் எவ்ரிதிங். நான் இதில் சர்வைவ் பண்ணிடுறேன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இப்போ நாட்டில் நம்ம இந்த மியூசிக் இதில் நம்ம சஸ்டெயின் பண்ணோன்னா நல்லா படிச்சிருக்கணும். நம்பர் 1 நல்ல வேலையில் படிச்சிருக்கணும்னா மியூசிக் படிச்சிருக்கணும்னு சொல்றீங்களா? மியூசிக் படிக்க தேவையில்ல. மியூசிக் படிக்க ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். ஒரு வேலைக்கு பூந்துடணும் எப்படியாவது. ஒரு பேக்கப் இல்லாமல் இங்கே வந்து செய்ய ரொம்ப கஷ்டம். மொதல் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். வந்து யூடியூப்பில் டுட்டோரியல்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக வரவங்களுக்கு என்னை கேட்டால் என்ன ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் கோ டு யூடியூப், ஃபைண்ட் த மியூசிக் தட் யூ லைக். அதாவது என்ன மாதிரியான ஜான்ரு. இப்போ உங்களுக்கு வந்து ஹிப்ஹாப் ஜான்ரு பிடிச்சிருக்கா, ஃபைன் ஹிப்ஹாப் மியூசிக் மட்டும் தட்டுங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் தட்டுங்க, சர்ச் பண்ணுங்க, மியூசிக் வரும். அது மேலே நம்ம பாடுங்க, பாடி பாருங்க. அந்த மேலே உங்களால் ஆன் டைமிங்கில் பாட முடியுமா? அந்த டைமிங் மேலே கரெக்டாக பாடு. அந்த டைமிங் வரைக்கும் உங்களால் பாடும்போது ஒரு 2-3 பேர் யாராவது மியூசிஷியன் கூட்டாளி இருந்தால் அவங்கள கூட்டாளி பிடிச்சிக்கோங்க. அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேனாக்கா அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. அதாவது சொந்தமாக லிரிக்ஸ் எழுதுங்க. சொந்தமாக ஒரு லிரிக்ஸ் போட்டு அந்த மியூசிக் மேலே பாடுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த மியூசிக்கே டவுன்லோட் பண்ணி அது மேலேயே ரெக்கார்ட் பண்ணுங்க. ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி செய்யுங்க. கேட்க நல்லா இருக்கா ஸ்டூடியோவில் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்குங்க. அந்த டவுன்லோட் பீட் மேலே நான் வந்து சொல்லித்தரது வந்து லைக் ஒரு குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக்லேருந்து வரீங்க, ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எடுத்தோடனே ஒரு மியூசிக் நான் செஞ்சு நான் உடனே வந்து புரியலாம் அதை நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மியூசிஷியன் ஸ்கூலில் மலேசியன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிஷியன் ஸ்கூலில் வந்து கொலாபரேஷன்ஸ் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆனா இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பார்க்க. முந்தி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் அவங்க ஃபீச்சர் பண்ணுவாங்க. நீங்க இப்போ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த ஏராலாம் அப்படியே ஸ்லோவா முடிஞ்சு இந்த சீசன்ல என்ன பண்றாங்கன்னா, நான் முன்னுக்கு வந்து நான் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆர்டிஸ்டா வரேன். அப்புறம் நான் அவனை கூப்பிடுறேன் கூட ஒர்க் பண்றதுக்கு. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டாக்கா இப்போ எப்படின்னா, இப்போ நான் திடீர்னு உங்கள்கிட்ட கேட்குறேன், ப்ரோ ஜோஷுவா நான் உங்கள் கூட சேர்ந்து ஒரு பாட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க, நான் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இப்போ நான் எஸ்டாப்ளிஷ் ஆகாதனால மேபி நீங்கள் யோசிக்கலாம்ல, இதில் எனக்கு என்ன பெனிஃபிட். இப்போ இந்த ஃபியூச்சரிங்ன்ற விஷயமே வந்து பெனிஃபிஷியல். போத் சைட் ஒர்க் பண்ணுறது தான் வந்து ஃபியூச்சரிங்கோட பெனிஃபிஷியலே. ஸோ மேபி அந்த மாதிரி இது பண்ணல. இப்போ ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ மலேசியாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா, அந்த ஒரு கேள்வியே யாரும் என்னை கேட்டுருக்கூடாது. நான் எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்துடுறேன். நான் வந்து உன்ட்ட கேட்கும்போது நீ என்கிட்ட ஒன்றுமே பேச முடியாது. ஓகே ப்ரோ, ஜோம் கசி பக்கா அப்படி. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஃபியூச்சரிங் நடக்கலனாலும் பெருசாக, பட் எல்லாமே சிங்கிளாக தனி பெரிய ஹிட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்லஸ் இப்போ ஜூனியர்ஸ்லாம் நிறைய பேர் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்களே ஒரு சின்ன டீமாக இருந்தால் கூட பயங்கரமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலே இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு கொலாபரேஷன் அவ்வளோ பெருசாக ஒர்க் பண்ணாலும் தனித்தனியாக பேங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிந்தி ஆல்பம்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, அதனால ஃபியூச்சரிங்னு ஒரு விஷயம் நிறைய அதுக்குள்ளே ஒர்க் பண்ணோம். ஒரே ஆள் 10 பாட்டு பாடினா தொர்ரோவாக இருக்கும் கேட்குறது. ஐயோ என்னடா இதுலேயே ஃபுல்லாக பாடிக்கிட்டு இருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திரை தாக்கினார் அப்படின்னு நம்ம டைட்டிலில் போடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லை ஐ மீன் ஒரு ஹோல் ஆல்பமில் ஒரு 10 பாட்டு வச்சுக்கோங்களேன். 10 பாட்டுலேயும் மதன் மட்டுமே பண்ணால் அவுட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபியூச்சரிங் ஒர்க் பண்ணோம். நான் இவங்க கூட ஒர்க் பண்ணேன், அவங்க கூட ஒர்க் பண்ணேன். இப்போ ஆமாம், இவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க பாரு. இவங்களும் ஒன்றா சேர்ந்து கூட்டாளியா அப்படின்ற விஷயம் வரும். இப்போ ஆல்பம்ன்ற விஷயமே இல்லை.
சிங்கிளாக ஆமாம் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணும்போது அது ஃபியூச்சரிங் ஆக்சுவலி தேவைப்படலை, அந்த இடத்துல பெருசாக தேவைப்படலை அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. இது அஃப்கோர்ஸ் இது நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஏவாக் பிரதர்ஸ் என்ற அந்த அந்த பிராண்டு இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிராண்டுன்னு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏவாக் பிரதர்ஸ் என்ற ஒரு பிராண்டு வந்து இந்தியாவில் இவ்வளோ பெருசாக க்ரோ ஆகிருக்கு. அகெயின் நான் பச்சாவே சொல்கிறேன், யோகி பிக்கு அப்புறம் யோகி பி கூட ஒரு ஒரு இன்னொரு மியூசிஷியன் தமிழ் ஆர்டிஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குன்னா அது ஏவாக் பிரதர்ஸ்ன்ற ஒரு பிராண்டு தான். இன்னும் என்னடா இவ்வளோ தூரம் அங்கே போய் அங்கேயும் இவ்வளோ நம்ம பேர் போட்டிருக்குமே, இன்னும் நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன், கரெக்டான ரெக்கக்னிஷன் நம்ம கொடுக்கலையேன்னு ஒரு கடுப்பு கூட இல்லை, கோவம் இருக்கா? ஒரு கட்டத்தில் யோசிச்சோம் அதை பற்றிலாம். என்னடா இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டோம், இவ்வளோ பண்ணிட்டோம், ஊரில் நம்ம பாட்டு தெரியுது, நீ சொன்ன மாதிரி தான் இருக்க செய்யுது. ஆனால் அது ஒரு மாதிரி எங்களை விட்டு போயிடுச்சு. எப்படின்னா எந்த மாதிரி விட்டு போணுச்சுன்னா, ஓகே இப்படி வச்சுக்கோமே, நம்ம மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊர் படத்தில் போய் பாட்டு பண்ணவங்க சில பேர் நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லலாம், இத்தனை பேருன்னு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சேன் அந்த டைமில். நான் இவ்வளோ தூரம் போயிட்டோம், இவ்வளோ இது பண்ணால் நம்மளுக்கு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். நான் உண்மையாக சொல்கிறேன், உண்மையிலேயே எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் மெசேஜ் பண்ணோம், இதை எங்களோட சாங்கை கேட்டு பாருங்கள், சொல்லி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே நான் டிஎம் பண்ணியிருக்கேன். நான் உண்மையிலே எல்லாத்துக்கும் டிஎம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு இன்ஸ்டாலேருந்து எங்களுக்கு ரிப்ளை வரவே இல்லை. ஒரு ரிப்ளை கூட வரல. என்னால் எல்லா டிஎம்மும் என்னால் எடுத்து காட்ட முடியும், ஒரு ரிப்ளையும் வரல. ஒரு கட்டம் அந்த மாதிரி ஆகிட்டோன்னே, என்னடா இங்கேயும் நம்மளை இது பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஊரில் படித்தா அப்பயும் நம்மளை இது பண்ணுவாங்களோ ஒரு வேலை அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு மாதிரி லெம்பே ஆகிட்டோம். என்ன மாதிரி லெம்பே ஆகிட்டோன்னா, இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் போலுக்கு. ஐ திங்க் வி ஷுடன்ட் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ். அதாவது இந்த விஷயத்தை மைண்ட்லேருந்து தூக்கி வீசிடுவோம். நம்மளுக்குன்னு வரணும்னு இருந்துச்சா அது எப்பயாவது கண்டிப்பாக வரும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்து நம்ம இது சில இடத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகலாம், சில ஆர்டிஸ்ட்லாம் பார்ப்போம்ல, எல்லாம் போயிட்டாங்க படத்தில் பட, நீங்கள் மட்டும் தான் நம்மளுக்கு இன்னும் போகவே இல்லை, என்னடா கூப்பிட்டாங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்பாங்க. வந்து இருக்குண்ணே இதான் என்ன சொல்கிறேண்ணே அப்படின்னு. ஏன்னா நம்மளோட சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் பார்ப்பேன். அப்புறம் நீங்கள் மட்டும் தான் அவனுக்கு கிடைக்க கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா வேணா நம்ம பார்ப்போம், ஐயோ நம்ம கூட இருந்துங்க எல்லாமே இந்தியா படத்தில் பாடிட்டாங்க, அவங்க எல்லாத்துக்கும் இங்கே சான்ஸ் கிடையாது, அங்கே போகிறாங்க இங்கே வராங்க, எவ்ரிதிங் எல்லாம் அந்த படத்தில் பாட்டாங்க, எவ்ரிதிங் நம்ம இவ்வளோ தூரம் ரீச் பண்ணியிருக்கோம், ஊர்லேயும் நம்ம பாட்டு எல்லாமே தெரியுது, எவ்ரிதிங். எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நம்ம ஹிட் பண்ணாமல் இருக்கும் போது இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் எடுத்து இந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி தூக்கி வீசிடுவேன். இந்த விஷயத்தை மண்டையில் வச்சுக்க வேண்டானவேன், இதை வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கர்வம் மண்டையில் இருக்கும். நம்ம இன்னும் அங்கே ஹிட் பண்ணல இதுலேயே நம்ம வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இதுலேயே போயிட்டே இருந்துச்சு வச்சுக்கேன், நம்ம வேற ஒரு விஷயத்தை நோக்க போயிடும். நம்ம வேலை எதுக்கு வந்தோம், பாட்டு செய்கிறோம், ஹிட் கொடுத்துக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் ரஜினி சொல்லலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நாங்கள் லைக் ஒரு எத்தனையோ வருஷம் போயிடுச்சு. அப்படியே எத்தனையோ வருஷம் நிறைய பேர் எங்கள் லேபிள் இருந்தும் கூட எல்லாமே பட்டாங்க. நாங்கள் தான் கடைசி லிஸ்ட்டு, எங்களுக்கு இன்னும் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் வந்துச்சு, கால் வந்துச்சு, பணம் ஷூட்டில் இருக்கேன் ப்ரோ, இப்போயே கிளம்பி இந்தியாவுக்கு வாங்க. நாங்கள் இப்போயே கிளம்பி இந்தியாவுக்கு என்ன விஷயம் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களே எப்படி மைண்ட் டைவர்ட் பண்ணேன்னு, இந்த இந்த படத்தில் இது கிடைக்காது, பெருசாக ரெக்கக்னைசேஷன் கிடைக்காது, ஊரில் என்னத்தான் இவ்வளோ பெரிய தெரிஞ்சு உனக்கு இங்கே பெருசாக கிடைக்காது, எங்கே தெரியுமா எங்களுக்கு டைவர்ட் ஆகுச்சு. திடீர்னு யூரோப்லேயும் கால் பண்ணுவாங்க, ப்ரோ நெக்ஸ்ட் மந்த் லண்டனில் ஷோ இருக்குது ப்ரோ, 3 days, ஓகே பரவாயில்ல, இது கிடைக்கல, இது கிடைக்குதா, இது போதுமே, இது யாருக்குமே இங்கே கிடைக்காது. பட் இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு மியூசிஷியனுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதான் அந்த ரிவார்ட், அது வந்து ஒரு ட்ரக் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏறும் போதே ஒரு மியூசிஷியனாக மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆஸ் அன் இண்டிவிஜுவல், நான் வந்து ஏவாக் மதனா கேட்குறேன், அது எப்படி டீல் பண்ணுவீங்க சொல்லி, அதில் அவ்வளோ டீலே பண்ண மாட்டிங்களா, எப்படியே அடுத்தது போயிடலாம் போவீங்களா, இல்லை எப்படி அதை வந்து? ஆக்சுவலி நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று நீ வேலைக்கு போகணும், இல்லை நீ இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணிட்டு திரும்பியும் கால் எடுத்து வச்சுட்டு திரும்பியும் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தயவு செய்து வீட்டில் வந்து நின்றாத, ஒரு கணம் நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். நீ வேலைக்கு போய் ஏதாவது உனக்கு ப்ராப்ளம் ஆச்சு உனக்கு சப்போர்ட் கேட்டேன்னா ஐ வில் டூ தட். நீ இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுறேன்னா மேக் ஷூர் யூ பேர் த காஸ் அண்ட் எவ்ரிதிங். அதாவது என்ன நடந்தாலும் நீ தான் இது பண்ணணும் எவ்ரிதிங். அப்புறம் முக்கியமான விஷயம், இதை சொல்லி ஊட்டி வளர்த்தாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து. என்ன எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, என்ன மாதிரி இடத்துல போய் இருந்தாலும் சரி, இந்த ஹம்பிள்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்போவுமே அதை நீ மறந்துடாது. நம்மளாம் ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபேமிலியிலே வந்தோம், நாளை பண்ண திடீர்னு நீ ஃபேமஸ் ஆகிட்ட, திடீர்னு பணக்காரன் ஆகிட்ட, நீ எங்கேருந்து வந்த, எப்படி ஆரம்பித்த, யாரெல்லாம் உன் கூட்டாளி, யாரெல்லாம் உனக்கு கை கொடுத்தா, அவங்களெல்லாம் நீ யாருமே மறந்துடக்கூடாது. ஹம்பிள்ன்ற விஷயம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும்
அந்த ஹம்மல்ன்ற விஷயத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாத. அது உன் கூடயே நீ கையில் கட்டி பிடிச்சிட்டு வர வரைக்கும் உன்னை மேக்ஸிமம் கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். எப்போ அதை கையை விடுறியோ நீ கீழே வந்து விழுந்துருவ. ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எதனால ஏவாக் பிரதர்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் வந்து சென்னையில் வந்து இவ்வளோ பேசப்படுது, எது அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இமோஷன், பாட்டில் இருக்கிற லிரிக்ஸில் இருக்கிற இமோஷன், அந்த லவ். எப்போவுமே வந்து நான் உன்னை இப்படி பார்த்தேன், இப்படி ரசித்தேன்ற விஷயம் தான் நிறைய பாடியிருக்காங்க எல்லாருமே. நான் இப்படி பண்ணேன், இப்படி ஏமாந்தேன், இப்படி உன்னை பார்த்துப்பேன், என்னை கையை விட்டுட்டு போயிடாதன்ற இந்த விஷயத்தை ரொம்ப இமோஷனலாக பாடினனால இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அவங்க இப்போ இந்த பாட்டு இருக்குல்ல, லவ் மீகேன்னு ஒரு பாட்டு. உன்னால தான் இரவெல்லாம் தூங்காமலே எங்குகின்றேன், கண் மூடினால் உன் கனவு வந்து என்னை கொள்கின்றது. ஹே பெண்ணே நீ இல்லாமலே அனாதையாக இருக்கின்றேன், எது ஒன்று நான் தொலைத்தது போல் இருக்கின்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் வெறுக்குகின்றேன், பித்து பிடிச்சது பொழுதன் இருக்குகின்றேன். இது ரொம்ப ரொம்ப சப்பையான லிரிக்ஸ். ஆனால் அந்த பாட்டு பாடும் போது அந்த இமோஷன் அவங்க அது கூட கனெக்ட் ஆகுறாங்க பாருங்க, அதுதான் மேட்ரு. என்ன விஷயத்தை செய்கிறோன்ற முக்கியம் இல்லை, எப்படி அவங்க ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஃபீலிங்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ண வைக்க முடியுன்றதை பற்றி தான் அவங்க பெருசாக யோசிக்கணும். இந்த காதலனும் சரி பெருசாக பெயின் கில்ல இந்த கட்டம் இருக்கு. நிறைய பேர் இங்கே சிரிச்சாங்க. முள்ளு மேலே படுக்க சொல்லு, பச்சை குத்தி காட்ட சொல்லு, உனக்காக செய்யறேனடி, போத்தெல்லாம் உடச்சி போட்டு முட்டி போட்டு நடக்க சொல்லு, கதையும் நான் செய்யுவேனடி, நீ இல்லாமல்லி நான் இல்லை, உன்னை இங்க நினைக்காத இரவு இல்லை. இந்த கட்டம் பாடும்போது அந்த வீடியோ ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க. அந்த கேர்ளு அப்படி அழுவோம். இல்லை, எனக்கு இதெல்லாம் புதுசு, இங்கே பெருசாக நான் அந்த மாதிரி யாரும் அழுது பார்த்தது இல்லை. நான் இன்னையில் பார்க்கும்போது அந்த 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 லிரிக்ஸ் வந்து ரொம்ப எனக்கு அது வந்து மண்டையில் எட்டின விஷயம். நான் கண்ணால் பார்த்த 2-3 விஷயத்தை நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நான் சொல்கிறேன், கையில் பச்சை குத்தி, இதெல்லாம் 80s நடந்த விஷயம். எங்கள் அப்பாவோட ஏரா, எங்கள் அப்பாவோட தம்பிங்க அவங்களோட ஏரால் நடந்த விஷயம். நான் கண்ணால் பார்த்த விஷயத்தை நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏவாக் பிரதர்ஸ் பற்றி பேசியாச்சு, ஏவாக் மதனை பற்றி பேசியாச்சு, ஏவாக் நவீனை பற்றி பேசாமல் தான் அவர் கோச்சிப்பார். ஏவாக் நவீன் என்ற ஒரு தம்பியை வந்து எப்படி நீங்கள் எல்லாருக்கும் அந்த தம்பி அமைஞ்சிருது இல்லையா, எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் அஃப்கோர்ஸ் ஊர் ஃபுல்லாக கண்டு போட்டிருக்கோம், ஊர் ஃபுல்லாக இது இப்போ சில பேர் வெயிட் பண்ணுவானுங்க, எப்படா இந்த ஏவாக் பிரதர்ஸ் பிரிவானுங்க. ரவீன் மதன் இப்படி சொன்னார் அவங்கக்கிட்ட, மதன் உங்களை பற்றி தான் மதன் அப்படி பேசிகிட்டு இருந்தாருன்னு தம்பி சொல்லியிருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து நவீன் இப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தார், உங்களுக்கு தெரியாது, அவர் பின்னால் வேற சோலோ சாங் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் கண்டிப்பாக ஒருத்தன் வந்து வருவான், காலையில் எழுந்தோன்னு இன்னைக்கு எப்படி ஏவாக் பிரதர்ஸ் நாசமாக பண்ணலாம் சொல்லி கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன் வந்து சின்ன வயசுலேயும் வந்து எங்கள் அம்மா நவீன் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நவீன் நிறைய என்கிட்ட தான் பேசியிருக்கேன். அப்பா அம்மா கிட்டலாம் ரொம்ப ரொம்ப நிறைய பேசுறது இல்லை. ஏன்னா அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிடுவாங்க, நவீன் என் கூடயே தான் இருப்பான் ஃபுல்லாகவே. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சைனீஸ் ஸ்கூல் படித்தோம், எங்களோட சொந்தக்காரங்களாம் ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் மட்டும் தனியாக இருந்தோம். அப்பா வந்து லோரி டிரைவர், தனியாக போயிடுவாங்க என்ன everything. அம்மா வந்து கிரானியாக இருந்தாங்க, வீட்டு முன்னுக்கு அங்கே ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க என்ன everything. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நவீன் என் கூடயே தான் இருப்பான் என்ன everything. என் கூடயே ட்ராவல் பண்ணுறது, போகிறது, வரது. ஒரே ஸ்கூல் தான் படித்தோம் 2 பேருமே. ஸ்கூலில் 2 சுங்சிங் ஸ்கூலில் படித்தோம் 2 பேரும். ஸ்கூலில் மனுங்காவும் ஒரே ஸ்கூல் தான். ஸோ ஆல் த டைம் என் கூட தான் ட்ராவல் பண்ணேன். நவீனுக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 11 வயசு 10 வயசு 11 வயசு மேலே தான் பேரண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி அடிக்க வந்தாலே அழுந்துருவான் அந்த டைப். ஸோ நாங்கள் எங்களோட பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு என்ன everything. அப்புறம் ஒரு வயசுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும்ல, டீனேஜ் ஆயிரும், ஸ்கூல் படிப்புறோம் என்ன everything. இந்த பிரச்சனை அதுக்குன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. லைக் நாங்கள் ரொம்ப ஒற்றுமை, அடிச்சுக்கிட்டு தான் குத்திக்குவோம், மேக்ஸிமம் அடிச்சுக்குவோம், குத்திக்குவோம். நவீனுக்கு இங்கே மூக்கு கிழிஞ்சிருக்கு ஒரு வாட்டி, வாய்ங்க ஒரு வாட்டி கிழிஞ்சிருக்கு, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு. இல்லை இது உண்மை. என்னடா அவ்வளோ ஒற்றுமையாகவும் இருக்கீங்க? இல்லை மேமாங்க சண்டை நடக்கணும். சண்டை நடக்கலாம் விஷ் மீன்ஸ் எங்கேயோ இடத்துல ஃபேக்காக இருக்காங்க, யாரோ பெருசாக செஞ்சு விட போகிறாங்க அர்த்தம். உண்மையாக இருக்கிற இடத்துல தான் கோவம் வரும், உண்மையாக இருக்கிற இடத்துல தான் வந்து சண்டை நடக்கும். அந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கலாம் விஷ் மீன்ஸ் ஃபேக். அதனால ஹெவாப்ல சண்டை போடல அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டேன். மேமாங்க சண்டை போடுவோம், அடிச்சுக்குவோம், குத்திக்குவோம், உருண்டு பிறண்டு இருக்கும், உடச்சிருக்கோம். மோஸ்ட் எதனால இருக்கும் பார்த்துங்க. நான் இந்த டிசிஷன் எடுத்தா நீ ஓகேன்னு சொல்ல மாட்டேன், நான் இதை ப்ராப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ லேட்டாக வருவேன், அப்போ நான் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். செஞ்சால் 2 பேரும் செய்யணும், இல்லை செய்வே கூட தூக்கி வீசிடணும். அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் நிறைய வரணும் everything. நான் எல்லாத்தையும் ஃபாண்ட் எல்லாத்தையும் லாக் பண்ணி இதான் ப்ராஜெக்ட், இதான் இப்படி தான் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், இந்த டேட்டு, ஸ்கூல் லீவ் வருது, கரெக்டாக இருக்கும், ஸ்கூல் பிள்ளைங்களாம் பார்ப்பாங்க அப்படின்னு. இல்லை முடியாது, இந்த பாட்டு ஸ்கூல் பிள்ளைங்களை டார்கெட் பண்ணக்கூடாது,
தாக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வரும், நிறைய மாதிரி வரும். லேட்டாக வர்றது. நவீனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நவீன் ஸ்கூலில் கூட படிச்சு நவீனுக்கு ஒரு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க கூட போயிட்டு லேட்டாக வர்றது. கேட்போம், மணி எத்தனைடா வீட்டுக்கு வரேன், அம்மா என்னையே கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அப்போ அவங்க அம்மா மண்ணுக்கு அவங்களே ஏசிக்கிட்டு இருப்பாங்க, நீ வேறு பூந்து ஏசிக்கிட்டு இருக்க, நீ இன்னும் நெருப்பை கொளுத்தி போடுற, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு. இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் என்ன நடந்தாலும் 2 நாள் நான் பேசிக்க மாட்டோம். 2 நாள் பேசிக்க மாட்டோம். ஒரு 3ஆம் நாள் சரி போய் நசியம் சாப்பிட போயிடும். எல்லாம் எது வந்தாலும் சோத்துல கை வச்சாலும் எல்லாமே செட்டல். சோறில் கை வச்ச பிறகு அதுக்கு பிறகு எதுவும் பேசக்கூடாது. அதுதான் மேட்ரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டே 1 இப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன நடந்தாலும் இந்த 3 நாள் நான் நீ அடிச்சுக்கிறோமா, அந்த 3 நாள் நீ என்ன வேணால் பண்ணிக்க, பேசாமல் இரு, என் காடி தயிர ஓட்டையாக்கு, காடி கீறிட்டு போ, ஐ டோன்ட் மைண்ட். ஆனால் அந்த 3ஆம் நாள் பிறகு இன்னும் இதை பற்றி பேசுனா அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். ஆமாம், அதுதான் இது. அதனாலே நாங்கள் ஓகே இந்த 2 நாள் ஓகே, 3ஆம் நாள் ஓகே. நாளைக்கு காலையே நான் என்ன பண்ணுவேன், ஒன்று நான் போயிட்டு காலையில் வந்தான்மி வாங்கி வச்சிருவேன், இல்லை அவன் வாங்கிட்டு வந்து வச்சிருவான், இல்லை ராத்திரி பக்குதியை சாப்பிட போவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு பிடிச்ச சாப்பாடை வச்சு கவுத்தின் பசி இல்லை, அவ்வளோதான். இது தம்பியை பற்றி பேசிட்டு அம்மா பற்றி பேசாமல் தப்பாக கடுப்பாக இருக்கும். அகெயின் இது எல்லா அம்மாங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக பயம் இருக்கும். 2 பசங்க வேற பெற்றுட்டோம். இவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரில. என்ன பாட்டு பண்றேன்றான். என்னடா பாட்டு? என்ன பெயின் கில்லர்ஸ். அடுத்த பாட்டு என்ன ப்ரோ, பென்னடோலான்னு கேட்டாங்க. ஒரு அம்மா வேணாவே ஆஃப்கோர்ஸ் பையனை கரை சேர்க்கணும்னு பயம் இருக்கும். அதில் இருந்து 2 பசங்க வேற பாட்டு போறேன்றானுங்க. பஸ் எடுத்துட்டு கேரளுக்கு போறாங்க. உண்மையாவே கேரள பாட்டு பண்றாங்களான்னு தெரியாது. அதெல்லாம் இருக்கும் அந்த பயம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியில் 4 பேர் தான். அப்புறம் அம்மா சிங்கிள் மதராக இருந்தாங்க. எனக்கு 3 பேர் தான் ஃபேமிலியில். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் 2 பையனுங்களும் வந்து ஃப்ரைடே ராத்திரி ஆனாலே பஸ் எடுத்துடுறானுங்க. நேராக பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சண்டே ராத்திரி தான் வந்து சேர்றேன். இந்த மாதிரி இருக்குல்ல, ரொம்ப பயப்படுவாங்க. அம்மா தனியாக இருப்பாங்க வீட்டில் என்ன. ஸோ இந்த கட்டத்தில் நான் பாட்டு செய்கிறேம்மா இந்த மாதிரி பண்ணி, இதெல்லாம் உனக்கு சோறு போடாது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்ல ஒரு பேக்ரவுண்டில் இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறது இது வாங்குறது என்னால் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நம்ம அவ்வளோ ஒரு பெரிய ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கிற ஃபேமிலியில் உனக்கு நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் உனக்கு நல்லா தெரியும். சொன்னம்மா, நான் இதுலேருந்து உங்கள்கிட்ட ஒரு வள்ளி கேட்கலாமா, இது எல்லாமே என் காசா. சரி நீ இதை செய்கிறேன்னு சரி, எவ்வளோ நாள் இதை நம்பி செஞ்சுக்கிட்டு இருப்பேன், உனக்குன்னு ஒரு வீடு, உனக்குன்னு ஒரு காடி, எப்போ நீ இதெல்லாம் வாங்கி, எப்போ நீ கல்யாணம் பண்ணி, எப்போ இதெல்லாம் நீ இது பண்ணி எவ்வளோ டைம் எடுத்துக்க போகிறேன்னு உனக்கு தெரியுமாடா. மியூசிஷியன்லாம் அவனாக்கா அந்த இதெல்லாம் இது எடுப்பாங்க தரமாடா அப்படின்னு. நீயும் அந்த மாதிரி தான். நீங்கள் ஆக்சுவலி டிவியில் பார்க்குற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சீரியஸாக நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வந்து திணிக்காதீங்கம்மா. யாராவது இப்போ நீங்கள் எல்லாம் இந்த என்ன சொல்ல வீணாக போனவங்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்படி ஆகிட்டான் அப்படி ஆகிட்டான் அப்படி ஆகிட்டான்னு. எங்கள் அம்மா குழந்தை இருந்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சிங்கம் இந்த மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி ஜாமெலாம் அடித்து வீணாகிட்டாங்க உங்களுக்கு. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்களும் அப்படி ஆயிடாதீங்கடா, அவங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்டா. ஏன் ரகுமான் ஆஸ்கர் வாங்கினாரா, அதை பற்றி பேசலாமே. ஆமாம், அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. எப்படி பேசுறது சொல்லிட்டு இது மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சமாக அவங்களுக்கு இந்த நம்பிக்கை வர வச்சேன். ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சி கொஞ்சம் ஆளுங்களாம் தெரிய வந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் என்ன பண்ணியே தெரியாது. ரூமில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, ரூமில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். டே சத்தமாக இருக்குடா, தூங்க முடியலடா, ப்ளீஸ் அடைச்சி போடுறா, இல்லை பிசியை உடச்சி போட்டுருவேன்னுவாங்க. அப்படியே போய்மா நீங்கள் பாருங்கம்மா, ஒரு நாள் நீங்கள் பாருங்கள். அப்புறம் நீங்கள் படத்தில் வச்சுருக்கேன், நான் திரும்பி வரமா ஃபேமஸான ஆர்டிஸ்டாக வரல. அந்த டைலாக் ஆக்சுவலி உண்மையாக நடந்தது வீட்டில். நீங்கள் பாருமா, ஒரு நாள் பேர் போடாமல் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஷோ கிடச்சிச்சு. அப்போ என்ன பண்ணேன், முதுவாக எங்கள் அம்மா கூப்பிட்டு வருதுங்கம்மா, நீங்கள் பாருங்கம்மா, ஹேவோ பிரதர் சொல்லுவாங்க, இப்போ பாருங்கம்மா ஹேவோ பிரதர் சொல்லோ. பரவாயில்ல, கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் பேருக்கு, ஆனால் நிறைய பேர் தான் கத்திடுவாங்க, கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம். ஆனால் ஒரு அளவுக்கு நான் வந்துட்டேன். கரை தாண்டி வந்த பிறகு கூட நல்லா யோசிச்சுக்கையா, இதுதான் ஃப்யூச்சராக என்னதுன்னு. அவங்கதான் இது ஓகே தான், பட் எதுக்கும் நீ ஒரு வேலை பார்த்துக்கிய. அப்போ ஏன் 2 மாதம் நீ ஷோ போகாமல் எப்படியா நீ சர்வைவ் பண்ணுற அதெல்லாம் கேட்பாங்க. இல்லைம்மா, ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுட்டேம்மா, அதெல்லாம் ரோல் பண்ணுறதுக்காக வச்சுரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அந்த ஒரு அம்மாவாக இருந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் காலையில் சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் இருக்க எல்லா பையனும் வேலைக்கு போவானுங்க 5:30 மணிக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், படுத்து தூங்குறது, 12 மணிக்கு எந்திரிக்குது. ஆமாம், நான் 10 மணிக்கு தான் ரெக்கார்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்குவேன். பாரியா, காலைலாம் தூங்கிக்கிட்டு இருக்க, வேலைக்கு போகிற நேரத்தில் நீ படுத்துக்கிட்டு இருக்க, அவங்களாம் போயிட்டு வந்து ரெஸ்ட் பண்ணி நீ இன்னும் முழிச்சிக்கிட்டு இருக்க. இது வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலு. அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி, அவங்கள இது பண்ண ரொம்ப கஷ்டம். நம்ம பேரண்ட்ஸை அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் மியூசிஷியன்ஸ் அண்ட் இந்த என்டர்டெய்னர் லைனில் இருக்கோம், ராத்திரி தான் மண்டை வேலை செய்யணும்னு சொன்னால் எப்படி
எப்படி புரிய வைக்கிறது? ஆனா, அப்படி இப்படியே ஸ்லோவா புரிய வச்சு அவங்கள ஸ்விட்சர்லாந்துக்கே கூட்டிட்டு போயிட்டேன். அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுச்சு என்னோட வெயிட்டு. எங்க ஆமா சொன்னேன், "அம்மா இது நீங்களே சொந்தமா காசு எடுத்து வச்சு வரணும்னு நெனச்சிருந்தா கூட ரொம்ப டைம் எடுத்திருக்கும். மேபி சுற்றுலாவா தான் போயிருப்பீங்க. நாங்க பாட்டு செஞ்சு உங்கள ஸ்விட்சர்லாந்து வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கோம். அம்மாவ ஸ்விஸ் கூட்டிட்டு போனோம். அப்புறம் ஜெர்மனி கூட்டிட்டு போனோம். அப்புறம் வேற எங்க லண்டன் 2, 3 இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். மா இது வந்து நான் கம்பெனி ட்ரிப்போ இதெல்லாம் இல்லம்மா. நாங்க பாட்டு பாடி உங்கள கூட்டிட்டு வந்திருக்கோம்." கூட்ரு இங்க வர வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் ஸ்டில் அவங்க ஓகே தான். ஆனா அப்பயும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ரொம்ப ஃப்ரீயா ஒரு 2 வாரம் வேலைக்கு போகாம அவங்க கண்ணு முன்னாடி நின்னுட்டுன்னா, "ஏய் எல்லாம் ஓகேடா ஃபைனான்ஷியலி ஏதா பத்தலனா சொல்லு தெரியுமா?" இப்ப அந்த இதுக்கு வந்துட்டாங்க. "எதா வேணும்னா சொல்லுங்கடா" அப்படின்னு. "ஒண்ணும் தேவையில்லம்மா நீங்க வேலைய மட்டும் பாருங்க." படம் பார்த்துட்டாங்களா? படத்த காட்டல. நாங்க தியேட்டர்ல நாங்க போட்டு காட்டணும்னு சொல்லி. வந்து பார்த்தா தியேட்டர்ல மட்டும் தான் காட்டுவேன்னு ஒரு புடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.